நம்மளுக்கு இன்னைக்கு தீர்வு ஆலோசனையை கொடுக்கும்படியாக பொன்னேரி சபையின் ஊழியக்காரர் பிரதர் அன்பை அழைக்கிறேன். பிரதர். பிரதர் மீட் எடுத்து பேசும் பிரதர். இப்போ ஓகேங்களா? ஓகே பிரதர். மரணத்தை ஜெயித்தெழுந்து நம்மை ஆளுகை செய்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக மலேசியா பகுதியிலே கூடி வருகிற அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வாழ்த்துக்கள். ஆங்காங்கே இணையத்தின் வழியாக இணைந்திருக்கிற யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த கர்த்தருடைய நாளிலே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளிலே நமக்கு தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தினுடைய முதல் வரியை இந்த நாளுக்குரிய தியான பகுதியாக நாம் எடுத்துக்கொள்வோம். 6வது வசனத்திலே, அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி என்ற வார்த்தை இந்த நாளுடைய தியான பகுதியாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு கருகலான ஒரு புத்தகம் என்று, விளங்கி கொள்ள முடியாத ஒரு புத்தகம் என்று அநேக மக்களால் அதை கவனிக்க இயலாத ஒரு புத்தகம் என்று அது தள்ளப்படுகிற புத்தகமாகவே பார்க்கப்படுகிறது. ஆனால் அது இருக்கக்கூடிய உண்மைகளும் தேவன் நமக்கு சொல்லுகின்ற மிகப்பெரிய ஒரு ஆலோசனைகளும் ஆறுதலும் இந்த புத்தகத்திலே அடங்கியிருக்கிறது. இந்த புத்தகத்தை அப்போஸ்தலனாய் இருக்கிற யோவான் எழுதும் பொழுது இவர் பத்மு தீவிலே இருக்கிறார். இது அனைவரும் அறிந்ததா இருக்கிறது. எப்படிப்பட்ட காலமா இருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றி கொண்டு அவரை பற்றி சாட்சிகளை, அவரை பற்றிய காரியங்களை இந்த உலகத்திற்கு அறிவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு ரோமர் ராஜ்யத்தை சாத்தான் ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவை பின்பற்றவர்களை அவன் உபத்திரப்படுத்துகிற காலமா இருந்து கொண்டிருந்தது. அதிலே நாம் குறிப்பாக கவனிக்க போனால், ரோம ராஜ்யத்திற்கும் கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கும் அல்லது உலக ராஜ்யத்திற்கும் கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கும் இடையே உள்ள போராட்டத்தை இந்த புத்தகம் குறிக்கிறது. நமது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் உலகத்தை ஜெயித்தவராய் இருப்பதினாலே கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொரு மனிதர்களும் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக, சாத்தானை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு உண்மையை இந்த புத்தகமானது தெரிவிக்கிறது. ஒருவேளை அந்த உபத்திரவங்கள் அவர்களுக்கு வரும் பொழுது அந்த உபத்திரவத்திலே கிறிஸ்துவானவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார் என்ற ஒரு செய்தியை இந்த புத்தகமானது அறிவிக்கிறது. அதே போல ஒரு கிறிஸ்தவன் ஜெயிக்க பிறந்தவனாக எதை குறித்தும் கவலைப்படாமல் கிறிஸ்துவை நோக்கி பயணிக்கிற மக்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த புத்தகம் வலியுறுத்துகிறது. அதே போலவே கிறிஸ்தவன் மரணத்துக்கு பயப்படுகிறவன் அல்ல என்ற உண்மையை இந்த புத்தகமானது வெளிப்படுத்துகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் கவனிக்கும் போது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல். அப்படியானால் இந்த புத்தகத்திலே தேவன் விரும்புகிற தம்முடைய பிள்ளைகள், கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகள், இந்த உலகத்திலே மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் என்றால் என்ன பொருள் என்றால், ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்காக மரிக்க துணிந்தவனாய் இருக்கிறான். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 அவர் சொல்லுகிறார். அதனுடைய ஆழமான கருத்து என்னவென்றால், ஒரு கிறிஸ்தவன் ஞானஸ்நானம் பண்ணப்படும் பொழுது, சுவிசேஷத்தை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது அவன் கர்த்தருக்குள் பிறக்கிறான். அவன் வாழ்கின்ற காலத்திலே கர்த்தருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் மரிக்கும் பொழுது, இந்த உலகத்தை விட்டு மரிக்கும் பொழுது கர்த்தருக்குள் மரித்தால் அது பாக்கியம் உள்ளதா இருக்கிறது. பிறக்கும் பொழுதும் கர்த்தருக்குள்,
வாழும் பொழுதும் கர்த்தருக்குள், இறக்கும் போதும் கர்த்தருக்குள் யார் ஒருவர் வாழ்கிறார்களோ அவர்கள் பரலோக ராஜ்யம் அல்லது பரலோகத்தை நாம் அடைவோம் என்பதை அச்சாரமாக இந்த புத்தகமானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தரிசனமாக சொல்லப்பட்டது. ஆக இந்த உலகத்திலே நமக்கு நேரிடுகிற சோதனைகள் பெரிய சோதனைகள், கஷ்டமான சோதனைகள் என்று நாம் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகிவிடக் கூடாது. இந்த இம்மைக்காக மாத்திரம் 1 கொரிந்தியர் 15:19 பார்க்கிறோமே, இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டால் நாம் பரிதாபத்துக்குரியவர்கள் என்று அவர் பேசுகிறார். ஆக இந்த உலகத்திலே கிறிஸ்துவை பின்பற்றுகிற மக்கள் இந்த உலகத்திலே சுகமாய் இருக்க வேண்டும். இந்த உலகம்தான் என் வாழ்க்கை, இந்த உலகத்திலே அனைத்தும் எனக்கு கிடைக்க வேண்டும், என் உலகம்தான் என் பார்வை என்று இந்த உலகத்தின் பார்வையின் பக்கம் திரும்பாமல் உன்னத பார்வையின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதை இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய புத்தகமானது நமக்கு வலியுறுத்துகிறதா இருக்கிறது. நெகேமியாவுடைய வாழ்க்கையை நாம் அறிந்திருக்கிறோம். 6:11 சன்பல்லாத் போன்ற தேவனுக்கு விரோதமான மக்கள் சூழ்ச்சி செய்து, நீ ஆலயத்திலே போய் தொபியாவை கொண்டு நீங்கள் போய் ஒளிந்து கொள் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானா? அந்த வார்த்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் மனதிலே எப்பொழுதும் நிழலாட்டமாய் ஓடிக்கொண்டிருக்கிற வார்த்தையா இருக்க வேண்டும். மனதறையில அது ஓடிக்கொண்டிருக்கிற வார்த்தையா இருக்க வேண்டும். என்னை போன்ற மனிதன் ஓடி போவானா? கிறிஸ்துவுக்குள் பிறந்த நாம் கிறிஸ்துவுக்குள் மரிக்கின்ற வரை இடைப்பட்ட காலத்திலே சாத்தான் இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி தம்முடைய பிள்ளைகளை எப்படியாகிலும் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை விட்டு விலக்க வேண்டும் என்பதற்காக, எப்படி ஆதாமை விட்டு ஏவாளை விலக்கி இருவரையும் தேவனை விட்டு விலக்கினானோ அதை போல நம்மை கிறிஸ்துவை விட்டு விலக்க வேண்டும் என்று அவன் எப்பொழுதுமே துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற மக்களோடு அவன் எப்பொழுதும் போரிட்டு கொண்டே இருக்கிறான். அவர்கள் மீது மிகுந்த கோபத்தோடு அவன் எப்பொழுதும் எவனை விழுங்கலாமோ என்று அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்த மக்கள் ஒரு புறம், இரண்டாவது கிறிஸ்துவுக்காக மரித்த மக்கள் இன்னொரு புறம், இன்னொரு மக்கள் நம்மை போன்ற வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள். இந்த மூவருக்குமான ஒரு செய்தியாக இந்த வெளிப்படுத்தின விசேஷமானது சொல்லப்படுகிறது. குறிப்பாக 6ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது 6ஆம் அதிகாரத்தில 10வது வசனத்திலிருந்து நாம் கவனிக்கும் பொழுது, அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, அவர்கள் என்றால் யாரை குறிக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள். அவர்கள் கேட்கிறார்கள், அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். கிறிஸ்துவுக்காக மரித்தவர்கள் எப்பொழுது பழி வாங்குவீர் என்ற கேள்வி அவர்கள் கேட்கிறார்கள். அதனுடைய பொருள் என்ன என்றால், மனிதன் இந்த உலகத்தில் இருக்கும்போது கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழும் பொழுது பழிவாங்குதல் எனக்குரியது என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவன் புரிந்து கொள்ள வேண்டியது, எந்த காரியத்திலும் நாம் பழி வாங்கக்கூடாது. பழிவாங்குதல் எனக்குரியது என்று ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? ஆக பழிவாங்குகிற தேவனிடத்தில் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டு நமக்காக அவர் யுத்தம் செய்வார் என்று யாத்திராகமம் 14:14 வாசிக்கிறபடி, நமக்காக யுத்தம் செய்கிறவரிடத்திலே நமக்கு போராட்டங்கள் வரும்பொழுது ஒப்படைத்து விட்டு நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கையிலே தொடர்ந்து பயணிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்படி பழிவாங்க சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள் இல்லையா? அந்த பழிவாங்க சொல்லி அவர் கேட்கும் பொழுது எப்படி தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவை பின்பற்றவர்களை உபத்திரப்படுத்தின ரோம ராஜ்யமானது அழிக்கப்படுகிறது என்பதை வலியுறுத்தி சொல்லுகின்ற இந்த புத்தகமானது 5ஆம் அதிகாரத்தில் தான் ஆரம்பிக்கிறதா இருக்கிறது. அது எங்க ஆரம்பிக்கிறதா இருக்கிறது என்றால், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிற ஒரு அதிகாரமாக பரலோகத்திலே இந்த அதிகாரமானது இருக்கிறது. 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது என்ன அவர் தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதலை அவர் சொல்லுகிறார். அதாவது, உங்களை உபத்திரப்படுத்துறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படியானால்
இந்த காலத்திலே கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார்கள். ஆனால் அந்த துன்பத்திற்காக ஒரு காலத்திலும் அவர்கள் பின்னிட்டு போகவில்லை. அந்த துன்பம் வந்துவிட்டதே என்று சொல்லி, ஐயோ இப்படிப்பட்ட தேவனையா நான் வணங்கி இருக்கிறேன், தவறு செய்து விட்டேன் என்று பின்னிட்டு அவர்கள் பார்க்கவில்லை. அவர்கள் பார்வையெல்லாம் ஆபிரகாமை போல அவர்கள் முன் திசையை நோக்கியே அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய விருப்பமானது பரமதேசத்தையே அவர்கள் விரும்பினார்கள். இந்த உலகம் நமக்குரியது அல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த உலகத்திலே நாம் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாய் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறோம் என்ற செய்தியை அவர்கள் அறிந்தவர்களாய் இருந்தார்கள். அந்த அறிந்ததின் விளைவுதான் கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனை நஷ்டம் என்று அவர்கள் விட்டார்கள். இதை ஏற்கனவே பவுலானவர் சொல்லி இருக்கிறார். என்ன வார்த்தை? அப்போஸ்தலர் 14:22 தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்கும் போது அது உபத்திரவங்கள் வழியாக தான் பிரவேசிக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய வருகின்ற எந்த உபத்திரவங்களும் நமக்கு ஒரு பெரிதான காரியம் அல்ல. நாம் அடைய போகிற மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கவை அல்ல. உலகத்தை ஜெயித்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, சாத்தானை வென்றெடுத்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும் பொழுது உலகத்தை ஜெயிக்கலாம் என்ற உண்மையை வலியுறுத்தி சொல்லுகிற புத்தகமாக இந்த புத்தகமானது இருக்கிறது. அதாவது 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நான் வாசித்தோம் இல்லையா? மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அவன் உலகத்திலே கிறிஸ்தவனுக்கு பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். நம்மை போன்ற தேவனை பின்பற்றுகிற மக்களுக்கு எப்படியாக வீழ்த்தி விடலாம் என்று அவன் கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறான். அதாவது 17ஆம் வசனத்திலே 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அப்பொழுது வலுசர்பம் என்று சொல்வது சாத்தானை உருவகப்படுத்தி சொல்வது. சிறியின் மீது, சிறி என்றால் பெரிய அடையாளம். 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், சூரியனை அணிந்திருந்த புதிய ஏற்பாட்டினுடைய ராஜ்யமாயிருக்கிற சபையை குறித்து சொல்லுகிறது. சிறியின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமா இருக்கிற அவருடைய சந்ததியான மற்றவர்களோட யுத்தம் பண்ண போயிற்று. இந்த புத்தகத்தினுடைய பொருள் இப்பொழுது அறிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்படியானால் ஒரு யுத்த காலம் இந்த புத்தகமானது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரே, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல என்று சொன்னாரே. இந்த உலக ராஜ்யமா இருக்கிற அந்த காலத்தில் இருந்த ரோம ராஜ்யத்திற்கும் கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கும் அல்லது தேவனுடைய கற்பனைகளை உறுதியாக சரியாக பின்பற்றி கொண்டிருக்கிற மக்களுக்கும் இடையே நடந்த யுத்த களத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு எப்படியாக உதவி செய்தார், எப்படியாக ஆறுதல் செய்தார் என்ற நிகழ்ச்சி தான் அல்லது அந்த உண்மையான கருத்து தான் இந்த 5ஆம் அதிகாரத்தினுடைய ஆரம்பமா இருக்கிறது. அந்த 5ஆம் அதிகாரத்தை நாம் இப்பொழுது கவனிப்போம். நேரம் கிடைக்கும் போது இதை குறித்து நாம் விரிவாக பிற்பாடு நாம் பார்ப்போம். 5ஆம் அதிகாரத்துல யோவானானவர் அவர் தரிசித்துக் கொண்டிருக்கும் போது 4ஆம் அதிகாரத்துல பிதாவை பற்றிய ஒரு தரிசனத்தை அந்த இடத்திலே பார்க்கிறார். 2-3 அதிகாரங்களிலே 7 சபைகளை குறித்து இந்த செய்தியானது சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது எப்படி இந்த செய்தியானது இப்பொழுது இருக்கிற மலேசியா போன்ற ஆங்காங்கே கூடி வருகிற மக்களுக்கு இந்த நல்ல செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அந்த செய்தியை போல அப்போஸ்தலனா இருக்கிற பவுலை கொண்டு யோவானை கொண்டு ஒரு நல்ல செய்தியானது கிறிஸ்தவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிக்கப்படும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். எப்படி அவர் அறிமுகப்படுத்துகிறார்? பிதாவாகிய தேவனுடைய கையிலே ஒரு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் இருந்தது என்று சொல்லுகிறார். முத்திரிக்கப்பட்ட ஒரு புத்தகம். தானியேல் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் கவனிப்போம். அங்கு ஒரு புத்தகத்தை நீ முத்திரை போடு என்று சொல்லுகிறார். ஆனால் இதே வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, பின்னும் அவர் என்னை நோக்கி இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் இயேசு கிறிஸ்துவின் நாளில நிறைவேறுகிற புத்தகமா இருக்கிறது. இந்த புத்தகமானது நிறைவேற்றப்பட்ட புத்தகமா இருக்கிறதுனால அல்லது நிறைவேற போகிற சில நிகழ்வுகள் 2ஆம் வருகை குறித்து சொல்லப்படுகிற காரியங்களா இருப்பதனால இதை முத்திரை போட வேண்டாம் என்று சொல்லுகிறார். அந்த முத்திரையை உடைக்கின்ற வல்லமை யாருக்குள்ளது என்று பார்க்கும் பொழுது இந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதனை முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற ஒரு பலமுள்ள தூதனை கண்டேன்.
அப்பொழுது வார்த்தை சொல்லப்படுகிறது, வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாகுவது. அது 3 விதமான நிலை குறித்து இந்த இடத்துல உலகத்தை குறித்து பேசுகிறார். ஒன்று வானம், இன்னொன்று பூமி, அதுக்கு அடுத்தது பூமியின் கீழாக. அதாவது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே கூட இந்த வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்திற்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழானோர் யாவரும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அந்த முழங்கால் முடங்க வேண்டும் என்று, அவர்தான் கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறாரே, அந்த இடத்திலே கூட இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் வானளாவிய அதிகாரம். அந்த அதிகாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்றெடுத்ததினாலே கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம். அந்த அதிகாரம் உடையவராய் இருக்கிறார். அந்த புத்தகத்தை திறப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. யாருக்கு அதிகாரம் உள்ளது என்பதை இந்த புத்தகமானது சொல்லுகிறது. அப்ப 4ஆம் வசனத்திலே அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாய் காணப்படாததினாலே நான் மிகவும் அழுதேன் என்று அவர் சொல்லும் பொழுது, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்தின் சிங்கமும் இங்கு நமது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை யூதா கோத்திரத்து சிங்கம் என்று ஏற்கனவே இஸ்ரவேல் யூதாவை ஆசீர்வதிக்கும் போது எப்படி பாலசிங்கம் என்று சொன்னாரோ அந்த வார்த்தையை ஒரு உருவகமாக இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது இந்த நாளுடைய கோத்திரத்தின் சிங்கம் என்பது நம்முடைய செய்தி அல்ல. தாவீதின் வேராக இருக்கிறார். அவருக்கு மட்டுமே இந்த புஸ்தகத்தை திறக்கவும் 7 முத்திரைகளை உடைக்கவும் அவர் வெற்றி கொண்டிருக்கிறார் அல்லது ஜெயம் கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை சொல்லிவிட்டு, அப்பொழுதுதான் இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி என்று அந்த இடத்துல சொல்லுகிறார். இந்த புத்தகத்தை திறப்பதற்காக, இதில் உள்ள 7 முத்திரைகளை உடைப்பதற்காக, 7 முத்திரைகளை உடைக்க தேவனுடைய பிள்ளைகளை உபத்திரப்படுத்தின, கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் இருக்கிற மக்களை உபத்திரப்படுத்தினவர்களுக்கு அவர் எப்படியாக அவர் பழி வாங்குகிறார் என்ற செய்தியையும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஆறுதலை சொல்லுகிறார் அல்லது இளைப்பாறுதலை கொடுக்கிறார் என்ற செய்தியையும் அந்த புத்தகத்தை உடைக்கத்தான் இந்த புத்தகமானது நமக்கு வெளிப்படுத்தின விசேஷமாக இருக்கிறது. அப்பொழுது அவர் சொல்லப்படும் போது சொல்லுகிறார், அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டி. ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டி என்ற வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறது? நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாய் இருக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளையை எனக்காக பலி கொடு என்று கேட்கிறார். அப்பொழுது பலி கொடுக்கும்படி கேட்கும் பொழுது பலி செலுத்துவதற்கு ஆடு இல்லை. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஈசாக்கு கேட்கிற ஒரு கேள்வி, அப்பா பலி கொடுக்க ஆடு எங்கே? தகப்பனை பார்த்து கேட்கிறார். எல்லாம் இருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கிறார். பலி கொடுக்க ஆடு அவருக்கு தெரியவில்லை. அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை தேவன் பார்த்துக் கொள்வார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில போராட்ட களமானது ஆரம்பிக்கும் பொழுதோ, போராட்ட களத்தில் நாம் நின்று கொண்டிருக்கும் போதோ தேவன் பார்த்துக் கொள்வார் என்ற செய்தி ஒரு நல்ல செய்தியா இருக்கிறது. அதற்காக நாம் போரிட தேவையில்லை. என் போராட்டத்தை அவர் பார்த்துக் கொள்வார், எனக்காக அவர் யுத்தம் செய்வார். தேவன் பார்த்துக் கொள்வார் என்ற செய்திக்கு முன்பதாக ஈசாக்கு கேட்டார் இல்லையா, ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொல்லி. அதை பல 1000 ஆண்டுகளுக்கு பின்பாக யோவான் ஸ்நானகன், இயேசு கிறிஸ்துவின் வழியை ஆயத்தம் செய்து வந்த யோவான் ஸ்நானகன், யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஈசாக்கு அன்று கேட்ட கேள்விக்கு பதிலாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர்தான் இந்த ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். ஏன் அவர் ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்திலே வந்து நமக்காக படாத பாடுகளை பட்டு நமக்காக ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அதையெல்லாம் பிதாவினுடைய சித்தம். நாம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, இதோ உடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன், எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று கேட்டாரே, அதை போல ஒரு ஆட்டுக்குட்டியாக தேவனுடைய சித்தத்தை நம்முடைய பாவங்களுக்காக அவர் நிறைவேற்றும்படியாக, நம்முடைய பாவங்களிலிருந்து நம்ம மீட்டெடுக்கும்படியாக ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் வந்தார். அதிலே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் பிறந்த பின்பாக தேவனுடைய சித்தத்தின்படி, தீர்மானத்தின்படி மரியாள் என்ற ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி என்ற வார்த்தையின்படி ஒரு கன்னிகையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை
ஏற்றுக்கொண்ட அல்லது கருவிலே சுமந்தா மரியாள் தன்னுடைய நியாயப்பிரமாண முறைமையை நிறைவேற்றும்படி தேவன் கொடுத்த மோசையினுடைய பிரமாணத்தின்படி சுத்திகரிப்பை உண்டாக்கும்படி லூக்கா 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து சுத்திகரிப்பின் நாட்களிலே அப்பொழுது பலி செலுத்துகிற நிகழ்வை நாம் கவனிக்கும் பொழுது ஒரு ஆழமான செய்தி அந்த இடத்திலே அடங்கி இருக்கிறது. அந்த இடத்தில் அவர் சொல்லுகிறார், அவர் வரும்போது மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இயேசு கிறிஸ்து ஆண் பிள்ளையா இருப்பதினாலே அந்த ஆண் பிள்ளைக்கு சுத்திகரிப்பு 33 நாட்கள். இது லேவியராகமும் 12ஆம் அதிகாரத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆண் பிள்ளை பிறந்தால் 33 நாட்கள், இந்த 33 நாட்கள் சுத்திகரிப்பு நாட்களாக கணக்கிடப்படும். அந்த 33 நாட்கள் சுத்திகரிப்பு நாட்களா இருக்கும் பொழுது 22 வாசிக்கிறேன். மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்கள் சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது, லூக்கா 2:22, முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி, கவனிக்க வேண்டும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். இந்த வார்த்தையில நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவை 2 புறா குஞ்சுகளை பலியாக செலுத்த கொண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தில் எது முதல் ஆப்ஷனா இருந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஜோடி காட்டுப்புறாவா அல்லது 2 புறா குஞ்சுகளா என்று பார்க்கும் பொழுது அது முதல் ஆப்ஷன் கிடையாது. லேவியராகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் ஒன்றை தெளிவுபடுத்த சொல்லுகிறது. அதாவது ஆட்டுக்குட்டி வாங்க திராணி இல்லாதிருந்தால், அதாவது ஒரு ஆட்டுக்குட்டி தான் முதல் ஆப்ஷன். அங்க ஆட்டுக்குட்டி வாங்க சக்தி இல்லாத ஒரு குடும்பமா இருந்தால், அந்த வாங்குவதற்கே திராணி இல்லாதிருந்தால், அப்பொழுதுதான் காட்டுப்புறாவையோ அல்லது 2 புறா குஞ்சுகளையோ பலியாக செலுத்த தேட வேண்டும். இப்பொழுது மரியாள் தேடினதோ காட்டுப்புறாவை தேடினார்கள், புறா குஞ்சுகளை தேடினார்கள், ஆட்டுக்குட்டியை தேடவில்லை என்றால் அந்த குடும்பமானது எப்படி நமது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் தரித்திர நிலைக்கு அவர் வந்தார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 8:9 பார்க்கிறோம் இல்லையா? அவர் நமக்காக அவர் தரித்திரரானார். எவ்வளவு ஏழ்மையான இடத்துல நாம் இருந்தார். பிதாவாகி தேவன் தம்முடைய பிள்ளையை எத்தனை ஏழ்மையான இடத்திலே நமக்காக பிறக்க செய்தார் என்ற உண்மை இந்த வசனத்திலே நமக்கு வெளிப்படுகிறதா இருக்கிறது. நம்முடைய பிள்ளையை இருக்கும் பொழுது ஒரு இடத்துல வெளிநாட்டிற்கு அனுப்பும் பொழுது அந்த பிள்ளைக்கு தேவையான எல்லா சௌகரியத்தையும், அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற எல்லா விதமான இட சூழ்நிலைகளையும் நல்ல வசதியாக இருக்க வேண்டும் என்று நாம் யோசிப்போம். ஆனால் பிதாவாகி தேவனோ தம்முடைய பிள்ளையை ஒரு ஆட்டுக்கடா கூட வாங்க திராணி இல்லாத குடும்பத்தில் பிறக்க செய்து நமக்காக அவரே ஆட்டுக்குட்டியாக மாறினார் என்பதுதான் அந்த செய்தி. ஒரு ஆட்டுக்கடா கூட வாங்க திராணி இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்து இயேசு கிறிஸ்துவே நமது பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஆனார். அதுதான் ரோமர் 8:32 வாசிக்கிறோம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காய் ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். இந்த பிதாவின் அன்பு மகா பெரிதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய தியாகம் மகா பெரிதா இருக்கிறது. இதை வெளிப்படுத்தின பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு தெளிவாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதே போல ஈசாக்கு பலியிடப்படும் பொழுது அந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம், தேவன் ஆட்டுக்குட்டியை முள்ளிலே சிக்க வைத்தார். ஆட்டுக்குட்டி எங்கே என்ற கேள்வி வரும் பொழுது அங்கு எங்கு இருக்கிறார் என்றார், முள்ளிலே சிக்க வைத்தார். அங்கு முள்ளிலே மாட்டிக்கொண்டிருந்தது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமிக்கு வரும் பொழுது முள்ளானது சாபத்தின் அடையாளமாக இருந்தது. தேவன் படைத்த 6 நாள் படைப்பிலே முல்லை அவர் படைக்கவில்லை. அவரை முல்லை படைக்காத நல்ல தேவனாயிருந்தார். ஆதாமுடைய மீறுதலுக்கு பின்பாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே தான் முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்க கடவுது என்று சொன்னார். இந்த பூமியானது சபிக்கப்பட்ட பூமியாய் மாறினது. இந்த சபிக்கப்பட்டதின் அடையாளம் தான் முள்ளா இருக்கிறது.
நமது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கூட முல்லை தலையிலே அவர் கிரீடமாக சுமத்தினார்களே, அதனுடைய பொருள் என்ன? சபிக்கப்பட்ட இந்த பூமியினுடைய சாபத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். சாபப்பட்ட இந்த பூமியிலே நமக்காக அவர் இறங்கி வந்தார். சபிக்கப்பட்ட இந்த பூமியிலே தேவனுடைய சமாதானத்தை கொண்டு வரும்படி வந்தார். மனுஷன் மீது பிரியத்தை கொண்டு வரும்படி வந்தார். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையா இருக்கும்படி ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து பரத்தை விட்டு நமக்காக அவர் இறங்கி வந்தார். பிதாவின் அன்பு மேலானது, இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் மேலானது. யார் இயேசு கிறிஸ்துவை போல பிதாவுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறார்களோ, கிறிஸ்துவின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறார்களோ, அவர்கள் மறுபடியும் இயேசு கிறிஸ்து சென்ற பரலோகத்திற்கு செல்வார்கள் என்பதற்கு அச்சாரமாக இந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார். இப்பொழுது நாம் மறுபடியும் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திற்கு வருவோம். இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டி. அப்படியானால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பனையாக இருக்கிறார். பொதுவா ஆட்டுக்குட்டி, பன்றிக்குட்டி, 2 குட்டிகளை நீங்க கவனிச்சீங்கன்னா, ஒரு ஆட்டுக்குட்டியானது ஒரு சேர் இருக்கிற இடத்திற்கு போச்சுன்னா, அந்த கால் சேத்துல பட்டுச்சுன்னா எகிரி குடிச்சு ஓடிடும். அது கொஞ்சம் கூட அந்த சேர் கால்ல இருக்கு. அதை கவனிச்சு நம்ம பார்த்தோம்னா அது புரியும். ஆனால் பன்றிக்குட்டி நீங்க பாத்தீங்கன்னா அது சேற்றிலே புரளும். பேதுரு சொல்றாரு இல்லையா, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல 21, 22 தொடர்ச்சியா பார்க்கும்போது, கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரண்டது போன்று என்று சொல்லுகிறார் இல்லையா. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, சோதனைகள் வரும்பொழுது, அந்த சோதனைகளை கிறிஸ்தவன் வேதனை என்று நினைக்காமல் அதை சாதனையாக மாற்றுகிற மனிதனா இருக்க வேண்டும். அதை கண்டு பின்னிட்டு போகிற மக்கள் பன்றிக்கு ஒப்பனையாக சொல்லப்படுவார்கள் இல்லையா. ஆட்டுக்குட்டியானது சேற்றை கண்டு தூரமாக ஓடுகிறது, ஆனால் பன்றிக்குட்டியோ சேற்றிலே புரண்டு கொண்டிருக்கிறது. பாவமுள்ள அசுத்தமுள்ள மனிதன் கூட, தேவனை விட்டு பின்வாங்கி போகிற மனிதன் கூட, அவன் பாவ சேற்றில் அவன் உணர்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் கிறிஸ்துவுக்காக வாழ்கிற மக்களோ பாவம் என்று சொன்னால் யோசேப்பை போல தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு, ஆதியாகமம் 39:9 கேட்கிறாரு, நான் தேவனுக்கு விரோதமாய் எப்படி பாவம் செய்வேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவர்கள் உடையை கூட கலந்து விட்டு ஓடினாரு. அதே போலதான் ஒரு கிறிஸ்தவன் பாவம் செய்கிற சூழ்நிலை வந்தாலும் அதை கண்டு ஓட வேண்டும், உலகத்தை விட்டு ஓட வேண்டும். அன்று அவர் உடையை கலந்து விட்டு ஓடினார், பாவம் செய்ய மாட்டேன் என்று. ஒரு ஆட்டுக்குட்டியை போல நாம் கூட இந்த உலகத்தை விட்டு பாவம் செய்கிற சூழ்நிலை வரும் பொழுது ஓடி இருந்தால், இப்பொழுது சொல்லப்படுகிற நமது ஆண்டவரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாக நாமும் தேவனுடைய மந்தையிலே, கிறிஸ்துவின் மந்தையிலே ஆண்டவரா இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ற நல்ல மேய்ப்பனுக்குள்ளாக அடங்கி இருக்கிற மக்களாய் நாம் இருப்போம். ஏன் இன்னும் அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்க வேண்டும்? நாம் இன்னும் கூட ஒரு காரியங்களை இந்த இடத்துல நாம் கவனிக்க இருக்கிறோம். நம்ம ஏற்கனவே நாம் கவனித்தோம், அடிக்கப்பட்ட பின்பாக அவர் மரித்து விட்டார். ஏன் அந்த இடத்துல அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிறார் என்று சொன்னால், எதற்காக யோவானுக்கு அப்படிப்பட்ட ஒரு காட்சி தரிசனம் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இந்த உலகத்திலே துன்பப்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலே கிறிஸ்துவை தரித்து கொண்ட மக்கள், எப்பொழுது நாம் ஞானஸ்தானம் எடுத்துக் கொள்கிறோமோ, கலாத்தியர் 3:27 படி கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொள்கிறோம். கலாத்தியர் 6:17 படி கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நம்முடைய சரீரத்திலே நாம் தரித்துக் கொண்டிருக்கிறோம். பவுல் சொல்லுகிறார் இல்லையா, ஒருவனும் என்னை இனிமேல் வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக, காரணம் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு சமயத்தில் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு வருத்தத்தை கொடுத்த, துன்பத்தை கொடுத்த பவுல் சொல்லுகிறார், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நான் இப்பொழுது கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீர்கள் அந்த அடியானது, அந்த வருத்தமானது என்னை அடிக்கிறீர்கள் என்று நினைத்து அடிக்கிறீர்கள், என்னை துன்பப்படுத்துவதாக, உபத்திரப்படுத்துவதாக நினைக்கிறீர்கள். நான் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருப்பதனாலே அது என்னை அல்ல, நான் தரித்துக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மீது விழுகிறது அந்த அடிகளும் உபத்திரவங்களும். அதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இன்றளவும் நம் மீது விழுகின்ற அடிகளை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுங்கள். நம் மீது வருகிற போராட்டங்கள், உபத்திரவங்களை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த காரியம் தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. 2 நிகழ்வுக்காக அந்த காரியம் சொல்லப்படுகிறது. ஒரு நிகழ்வு, நம் மீது விழுகிற அடி அவர் மீது விழுகிறது, அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிறார்.
அப்போஸ்தலர் 9:5 நாம் வாசித்தோம் இல்லையா? பவுலை பார்த்தவர் கேட்பாரே, பவுலே சவுலே என்னையே நீ துன்பப்படுத்துகிறாய். பவுல் நேரடியாக இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்தவில்லை. அப்பொழுது சவுலா இருந்தவர் தேவனுடைய பிள்ளையாயிருக்கிற கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொண்டிருக்கிற, கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்துக் கொண்டிருக்கிற மக்கள் மீது விடுகின்ற ஒவ்வொரு அடியும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் சொன்னார், என்னை ஏன் துன்பப்படுத்த. நம்முடைய வழிகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதனால்தான் அந்த மக்களுக்கு அந்த செய்தி சொல்லப்படுகிறது, இன்றும் உங்கள் மீது விழுகிற அடியானது அது உங்கள் மீது அல்ல, நான் இப்பொழுதும் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் உங்கள் நிமித்தமாக. நீங்கள் கவலைப்படாதிருங்கள், மரித்தவர்களுக்கு உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு, ஆறுதல் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், உலகத்தை ஜெயித்தவர் நான் அதற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன், அது உங்கள் மீது விழுகின்ற அடிகள் அல்ல, உங்களுக்கு வருகின்ற உபத்திரவங்கள் அல்ல, அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது ஒரு செய்தி அந்த இடத்துல, உபத்திரவப்படுத்தினவர்களுக்கு அவர் உபத்திரவத்தை கொடுக்கும்படி அந்த கோபத்தின் அடையாளமாக அந்த இடம் இருக்கிறது. நீங்கள் எரேமியா புத்தகத்திலே 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சாட்சியாக தரிசனமாக சொல்லப்படுகிற காரியத்தில் எரேமியா அப்படி சொல்லுகிறார், நானும் அடிக்கப்பட்ட வண்ணமாகவே கொண்டு போகப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை போல நான் சாதுவா இருந்தேன் என்று எரேமியாவும் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் அனைவரும் அறிந்த வசனம் தான், இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு போகும் பொழுது அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல நான் வாயை திறவாதிருந்தேன் என்று சொல்லுகிறார். நம் அனைவரும் அறிந்த வசனம் தான். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியானால் என்ன நிகழ்வு நடந்துச்சு அந்த இடத்துல? நம்ம எல்லாருக்கும் ஏசாயா 63ஆம் அதிகாரம் அனைவருக்கும் அறிந்த அதிகாரமா இருக்கிறது. அந்த வசனத்தை கொஞ்சம் அனைவரும் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 63ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டிலே நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கும் பழைய ஏற்பாடு காரியங்கள் நமக்கு ஒரு அச்சாரமாக, எல்லா விதத்திலும் நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறதை நாம் கவனிக்கிறோம். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்திலே நாம் கவனிக்கும் பொழுது, அன்றும் அந்த பிரச்சனைகள் இருக்கும்போது சொல்லுகிறார், உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவனின் வஸ்திரங்களை போலும் இருக்கிறது. நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரங்கள் மேல் தெரித்தது, என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்தி கொண்டேன் என்று சொல்லுகிறாரே. அந்த நீதியை சரி கட்டுகிற நாள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த நாளிலே உபத்திரவங்கள் வரும் பொழுதும் எப்படி அவர் நீதியை சரி கட்டுகிறார் என்று சொல்லும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளை உபத்திரவப்படுத்தினவர்களினுடைய அந்த ரத்தமானது தன் சரீரத்திலே அவர் படுகிறதை கரைப்படுத்தி கொண்டதாக சொல்லுகிறார். இதேதான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் கவனிக்கும் பொழுது அந்த 14ஆம் அதிகாரத்திலே நாம் கவனிக்கிறோம். அந்த வசனம் கூட இதே காரியத்தை சொல்லுகிறதா இருக்கிறது. திராட்சை பழம் பழுத்து விட்டது, அறுக்கிறதற்கு நாட்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அதாவது 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்துல அந்த தூதன் தன் அறிவாலை பூமியின் மேல் நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். அப்படியானால் இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட தோற்றம் அளிக்கிறார்? தம்முடைய பிள்ளை என்றால் தேவனுடைய கற்பனையின்படி செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய சகோதரர்களுக்கு என்ன தோற்றம் கொடுக்கிறார்? உங்கள் மீது விழுகின்ற அடி என் மீது விழுகிறது. அதே சமயம் தேவனுடைய பிள்ளைகளை உபத்திரப்படுத்தின மக்களுக்கு அவர் எப்படி இருக்கிறார்? யூதா கோத்திரத்து சிங்கத்தை போல உன்னை நசுக்குகிற உன்னுடைய ரத்தம் என் மீது படுகிறது. அந்த அளவிற்கு தேவனுடைய கோபம் அதிகமாய் இறங்கி வருகிறதை இது வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். பிதாவாகிய தேவன் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை கொண்டு நம்மை காப்பாற்றுகிறார். நாம் செய்ய வேண்டியது கர்த்தருக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை இருக்கும்போது நமக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் கிறிஸ்து அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் இன்றளவும் நமக்காக அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக அங்கு இருப்பது போல நமக்காக அவர் வழியை ஏற்றுக்கொள்கிறார், உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்கிறார், கஷ்டங்களை ஏற்றுக்கொள்கிறார். நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி நம்ம எல்லா காரியத்திலும் ஜெயிக்க வைக்கிறவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான், இருந்தாலும் கர்த்தருக்குள் இருக்க வேண்டும்.
இறந்தாலும் கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். இப்படி கர்த்தருக்குள் இருந்து கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற செய்தியை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். ஆக இந்த செய்தியினுடைய காரியம் அனைவருக்கும் அறிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த நிகழ்வு எதற்காக அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருந்தார் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்காக அடிக்கப்பட்ட மக்களுடைய அடிகள் அவர் மீது விழுகிறது என்பதற்கு அடையாளமாகவும், இன்னொன்று அவர்களை உபத்திரப்படுத்தின மக்கள் அவர் எவ்வளவு கோபத்திலே அவர் இறங்கி வந்தார் என்பதை நம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 17 வசனத்திலே நாம் கவனிக்கிறோம் இல்லையா? அவ்வளவு கோபத்தோடு அவர் இறங்கி வந்தார் என்ற செய்தியையும் அந்த இடத்துல அறிந்து கொள்ளலாம். நம்மை பாதுகாக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை ஜெயிக்க வைக்க வல்லவராய் இருக்கிறார். மரணம் வந்தாலும் எது வந்தாலும் நாம் எதற்கும் கிறிஸ்துவை விட்டு விலகி போகாமல் கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது நம்மை தேவன் பாதுகாப்பார், காப்பாற்றுவார். தேவன் தாமே இவ்வளவு நேரம் இந்த வார்த்தைகளை கவனமாக கேட்ட யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தேவனுடைய ஆசீர்வாதம் பெருகி இருக்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரதர் மீட் வெயிட் எடுத்து பேசுங்க. அலோசியஸ் சார் வெயிட் எடுத்து பேசுங்க. நல்ல ஒரு தேவ ஆலோசனை கேட்டோம். வெளிப்பட்ட விஷயம் புக்கை படிக்கிறேன்னா அது அர்த்தம் புரியாது சில பேருக்கு. அதுக்கு தேவ விஸ்டம் வேணும். விஸ்டம் இல்லாட்டி பரிசுத்த ஆவியோட கைட்னஸ் இருந்தால் தான் அது புரியும், அர்த்தம் புரியும். நடிக்கப்பட்ட வண்ணமா இருக்க ஆட்டுக்குட்டி பத்தி நல்ல ஒரு தேவ ஆலோசனை கேட்டோம். மிக தெளிவாக அர்த்தத்தோடு செய்தியை பகிர்ந்து கொடுத்த பிரதர் அன்புக்கு சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வோம்.